இங்க நம்ம ஹீரோ சில மிருகத்துக்கிட்ட நடுக்கடல்ல தனியா மாட்டிக்க அப்ப அந்த போட்ல இருந்த ஹைனவோ வெறித்தனமா அந்த சிம்பான்சியும் வரிக்குதிரையும் அட்டாக் பண்ணி அதுங்களோட கதையை முடிச்சிடுது. இதை பார்த்து செம்மையா கோவப்பட்ட ஹீரோவோ அந்த ஹைனா கிட்ட வாடா என்கிட்ட சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப போட்ல பதுங்கி இருந்த புலியோ அந்த ஹைனாவை அட்டாக் பண்ணி அதோட கதையை முடிச்சிடுது. இதை பார்த்து செம்மையா பயந்த ஹீரோவோ ஆல்ரெடி ஒரு போட் மாதிரி செஞ்சு வச்சிருப்பான். அதை தண்ணியில தள்ளிட்டு தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த புலி இவனை அட்டாக் பண்ண வர இவனோ பயத்துல சுருண்டு படுத்துக்குவான். அப்ப அந்த துணியும் செம்மையா வழக்க அந்த புலியும் ஹீரோ கிட்ட வர முடியாம தவிச்சுட்டு இருக்கும். ஹீரோவும் அந்த கேப்பை பயன்படுத்தி தண்ணியில குதிச்சு அந்த போட்ல ஏறி தப்பிச்சிருவான். கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கும் பயங்கரமா பசிக்க வேற வழி இல்லாம அந்த போட்டுக்கே போய் இருக்கிற பிஸ்கெட்ஸையும் கூல்ட்ரிங்ஸையும் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த புலி மறுபடியும் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோவை எப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பயும் அந்த புலி இவனை விடாம தாக்க வரும். அந்த நேரத்துல இவன் மேல ஒரு எலி ஏற அந்த எலியை தூக்கி அந்த புலிகிட்ட போட்டு இவனும் தண்ணியில குதிச்சு தப்பிச்சிருவான். இப்ப செம்மையா வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. இவனும் போட்டுக்கு போக முடியாம அந்த வெட்ட வெளியிலே படுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப இவன் வச்சிருந்த பக்கெட்ல மழை தண்ணியை புடிச்சு வச்சிருக்க கொஞ்ச நேரத்திலே பசி தாங்க முடியாம அந்த மழை தண்ணியை குடிச்சா உயிர் வாழ ஆரம்பிக்க அப்ப அந்த புலியை பார்த்து பாவப்பட்டு அந்த புலிக்கும் கொஞ்சம் தண்ணி வைப்பான். சரின்னு மீன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஒரு மீன் கூட இவன் கையில சிக்காது. அப்பன்னு பார்த்தா அந்த புலிக்கு செம்மையா பசி எடுக்க கடல்ல ஒரு மீனை பார்த்து அதை பிடிக்கலாம் தண்ணியில குதிச்சிரும். இதெல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த மீனை அதெல்லாம் பிடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தா திடீர்னு அந்த புலி ஹீரோவை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஹீரோவும் உயிர் பயத்துல அந்த புலி கிட்ட வரதுக்குள்ள போட்ல ஏறிட ஆனா தண்ணிக்குள்ள குதிச்ச புலியால திரும்பி போட்ல ஏற முடியல. ஹீரோவும் இதான் கரெக்டான டைம் அந்த புலியோட கதையை முடிச்சலாம்னு பார்ப்பான். ஆனா மனசு கேட்காம அங்க இருந்து கட்டையெல்லாம் வச்சு அந்த புலியை மறுபடியும் போட்ல ஏத்திடுவான். அடுத்த நாள் பசி தாங்க முடியாம எப்படியாச்சும் ஒரு மீனை பிடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு பெரிய மீன் வலையில வந்து சிக்க ஹீரோவும் எப்படியா கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி அதை கையாலே அடிச்சு அது கதையை முடிக்க அந்த மீன் இறந்த பிறகு அதோட கலர் மாறத்தை பார்த்துட்டு அநியாயமா என் கையால ஒரு உயிரை எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிரும்.